போன வீடியோவில் அலோ ப்ளஸ் வச்சு பேக் எப்படி கட் பண்ணலாங்கிறத பார்த்தோம். அதில் சில பேர் டவுட்டும் கேட்டிருந்தாங்க. இந்த வீடியோ எண்டில் பார்த்தீங்கன்னா அதுக்கான விளக்கத்தை தெளிவாக நான் சொல்லியிருக்கேன். எல்லாத்துக்கும் வர டவுட்டு தான், அதை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவில் கை எப்படி வளைவு ஸ்கேல்லாம் இல்லாமல் சுருக்கமே வராமல் அழகாக நீட்டாக கட் பண்ணலாம் அப்படிங்கிறத தெளிவாக விளக்கமாக நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஃப்ரண்ட் கட் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணலாங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்து கை கட் பண்ணலாம். இப்போ கை கட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பேக் வந்து ரைட் சைடு இந்த ஓரத்தில் நம்ம கட் பண்ணியிருக்கோமா, அப்படியே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு கார்னரில் நம்ம கை கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த துணியை வந்து அப்படியே ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கணும். இது வந்து ஆம்கோல் பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு தான், அதனால் ரெண்டாக ஃபோல்டு பண்ணால் போதும். ஆம்கோல் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த ஃபோல்டு பண்ணுறத இன்னும் கொஞ்சம் தூக்கி மேலே ஃபோல்டு பண்ணிட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜாயிண்ட் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் பிசராக இருக்குது, அதை வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ கை மடித்து தைச்சிக்கிறதுக்கு எவ்வளோ வேணுமோ, 1/2 இன்ச்சா 3/4 இன்ச்சா உங்களுக்கு தேவை எவ்வளவோ அவ்வளோ கூட்டுங்க. இப்போ கை நீளம் பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு. இப்போ 8 ப்ளஸ்ஸு ஒரு தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, அதே 9 இன்ச்சு கீழேயும் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த கோடு போட்டால் ஸ்ட்ரெயிட்டாக வரும். இப்போ கை லூஸ் பார்த்தீங்கன்னா 5.25. அந்த 5.25 லூஸ் பக்கம் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே பாருங்கள் 9 இன்ச்சு கோடு போட்டோமா, அதை ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ நான் டேப் வைக்கிற மாதிரி வச்சு அந்த கார்னரில் ஒரு 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 9 இன்ச்சுங்கிறனால, பாடி 9 இன்ச்சுங்கிறனால 3 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணுறோம். இல்லை 10 இன்ச்சு அப்படின்னா ஒரு 3.25 பண்ணலாம். இல்லை 10 11 இன்ச்சுன்னு பெரிய பாடி உள்ளவங்களுக்கு 3 இன்ச்சு கூட வச்சுக்கலாம். இது கூட நான் கை கட் பண்ணுறதுக்கு தனியாக வீடியோ கூட போட்டிருக்கேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கூட போய் பார்த்துக்குங்க. இப்போ இதுக்கு வந்து 9 இன்ச்சு சின்ன பாடிங்கிறனால 3 இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணி கோடு வந்து கொஞ்சம் தூரத்துக்கு போட்டால் போதும், ஃபுல்லாக தேவையில்ல. கொஞ்சம் தூரம் இப்போ கோடு போட்டேன். இப்போ நம்ம பேக் கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பேக் எடுத்து இப்போ நான் வைக்கிற மாதிரியே இப்போ ஷோல்டர் தையலுக்கு நம்ம பிடிப்போம்ல, அந்த அளவு வந்து மேலே விட்டுட்டு அந்த கோட்டு மேலே அந்த பாடி வெட்டை அப்படி தூக்கி வைங்க. அது வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப இழுத்துறவும் கூடாது, லூஸாக விட்டுறவும் கூடாது. நார்மலாக வச்சா உங்களுக்கே தெரியும். நார்மலாக அப்படி தூக்கி வச்சு லைட்டாக அப்படி இழுத்தாப்புல அப்படி வச்சிங்கன்னா, ரொம்ப இழுக்காமல் லைட்டாக அப்படி இழுத்து வச்சிங்கன்னா எந்த இடம் வருதோ அந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த கோட்டையும் இந்த கை லூஸுக்கு ஒரு கோடு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ தையலுக்கு ஒரு ஸ்கேல் அளவு ஒரு கோடு போட்டுக்குங்க. இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மார்க்கு இல்லை ஸ்கேல் இல்லாமல் அழகாக அப்படி வளைவு எடுத்துருவாங்க. ஆனால் அது வந்து அந்த வளைவு எல்லாத்துக்குமே சரியாக வராது. அதே சமயம் அந்த வளைவு ஒழுங்காக எடுத்தால் தான் சுருக்கம் வராது. இப்போ அந்த வளைவு எடுக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டெக்னிக் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் வச்சு நான் சொல்கிற மாதிரி கட் பண்ணிங்கன்னா ஸ்கேலும் தேவையில்லை, அதே சமயம் பார்த்தீங்கன்னா அந்த வளைவும் அழகாக வந்துடும். இப்போ என்ன பண்ணுங்கள், அந்த ஒரு மேலே கோடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோட்டையும் இந்த மேலே உள்ள கோட்டையும் நான் போடுற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 இன்ச்சு தள்ளி ஒரு கோடு ஒன்று நான் போடுற மாதிரி போட்டுக்குங்க. இந்த பாருங்க, அந்த மாதிரி ஒரு 1 இன்ச்சு தள்ளி ஒரு கோடு போட்டுக்குங்க. ஃபஸ்ட்டு அதுக்கும் போட்டோம், அதுக்குலேருந்து ஒரு 1 இன்ச்சு தள்ளி ஒரு கோடு போட்டிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 1 இன்ச்சு இருக்கலாம். நான் அளந்து காட்டுறேன் பாருங்கள், 1 இன்ச்சு இருக்குங்களா, அந்த கோடை போட்டுக்கலாம். அடுத்து என்ன பண்ணுங்கள், அந்த ஒரு மார்க்கையும் இந்த பாருங்கள், இந்த பக்கம் ஒரு மார்க் இருக்குல்ல, அதுக்கும் ஸ்ட்ரெயிட்டாக நான் போடுற மாதிரி ஒரு கோடு போட்டுக்குங்க. இப்போ பாருங்கள் ஒரு 3 கோடு வந்துருச்சுங்களா. இப்போ என்ன பண்ணுன்னா, இந்த பாருங்கள் ஷோல்டர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கொஞ்சம் தூரம் போகுமா, போயிட்டு அதுக்கப்புறம் தான் கை இப்படி வளையும். அதனால் அந்த ஜாயிண்ட் இருக்குல்ல, அந்த ஜாயிண்ட்டுக்கு ஒரு 1/4 இன்ச்சுக்கு முன்னாடி அது வரைக்கும் நேராக போயிட்டு அந்த ஜாயிண்ட்டுக்கு 1/4 இன்ச்சுக்கு முன்னாடி அப்படியே வளைச்சி அந்த கோட்டை ஒட்டினாப்புல ஸ்ட்ரெயிட்டாக போயிடணும். இந்த பாருங்கள் நான் போடுறேன் பாருங்கள், நேராக போயிட்டு அந்த 1/4 இன்ச்சுக்கு முன்னாடி
அந்த கோட்டை ஒட்டினாப்புல அப்படி ஸ்ட்ரெயிட்டாக போய் அந்த புள்ளியில் ஜாயின் பண்ணிக்கணும். இது வந்து ஈஸியாக வரும் எல்லாத்துக்கும். பார்க்குறதுக்கு என்னமோ மாதிரி இருக்கும், ஆனால் வந்து ஈஸியாக வந்துடும். அந்த பாருங்க, அப்படியே அந்த கோட்டை ஒட்டினாப்புல போகணும். கோட்டோடு போகக்கூடாது, கோட்டை ஒட்டினாப்புல நீ ஒரு 2 தடவை போட்டிங்கன்னா அது வந்துடும். அதே மாதிரி இந்த வளைவு எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அதையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அந்த 4 இன்ச் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து அப்படியே இந்த கோடு இருக்குது பாருங்கள், இந்த கோட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அந்த கோட்டுக்கு உள்ளே ஒரு 4 இன்ச்சு தள்ளி அப்படி மார்க் போட்டுக்கலாம். இங்கே பாருங்களேன், இப்படியே கொண்டு போயிட்டு அந்த கோட்டு உள்கோட்டுக்கு உள்ளே போயிட்டு ஒரு 4 இன்ச்சு லைட்டாக தள்ளினாப்புல அப்படி வளைச்சி எடுத்தீங்கன்னா இந்த வளைவு அழகாக வந்துடும். நீங்கள் வரையும் போதே இதுக்கு கை வந்து கரெக்டாக இருக்காங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி வளைவு எடுத்தீங்கன்னா சுருக்கம்லாம் வரவே வராது. கை வெட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சில பேருக்கு கை வெட்டுறதே பெரிய தலைவலியாக இருக்கும். இந்த மாதிரி மார்க் போட்டு வெட்டி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் மார்க்லேயே நான் வெட்டுறேன். அந்த பாயிண்ட்டுக்கு அப்படியே கொண்டு போயிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துடணும். அவ்வளோதான். இப்போ சைடில் அந்த வருங்க தையல் கோடு போட்டுருக்கோம்ல, அதையும் ஸ்ட்ரெயிட்டாக வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ கை மடித்து வச்சுக்கிறதுக்கு ஒரு வெட்டு, இது பாடிக்கு அந்த ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு வெட்டு, மேலே சென்டருக்கு ஒரு வெட்டு போட்டுருங்க. இப்போ இந்த வளைவு இருக்குது பார்த்தீங்களா, அதையும் வெட்டி எடுத்துடலாம். இதை அப்படியே வெட்டிடக்கூடாது, 2ஆக அந்த கையை விரித்து போட்டு அந்த வளைவுக்கு மார்க் பண்ணியிருக்கோம்ல, நம்ம எப்படி மார்க் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி அப்படி வெட்டி எடுத்துருங்க. இப்போ இந்த வளைவு எடுக்கிறோம்ல, அது ஃப்ரண்ட் பக்கம், அதனால் அதுக்கும் ஒரு வெட்டு போட்டுக்கலாம், இல்லைனா அது மாறி போயிடும், கன்ஃபியூஷனாக இருக்கும். இப்போ இதை பாருங்கள், மறுபடி இதை ஒன்று மேலே ஒன்று போட்டோம்னா அந்த வளைவு வந்து அழகாக வந்து உட்காந்துருக்கும். ஏதாவது சின்ன பிசு இருந்தால் கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கை இந்த மாதிரி வந்துச்சுன்னா அந்த சுருக்கம் வராது, கை வெட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இந்த மாதிரி மெத்தட்லாம் யாரும் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க, ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஃப்ரண்ட்டு கட் பண்ணலாம். இப்போ பேக்கு, கை இதெல்லாம் கட் பண்ணுறது கூட ஈஸியாக இருக்கும். ஆனால் நிறையா பேத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு கட் பண்ணுறது தான் ரொம்ப சிரமமாக இருக்கும், ஒரு கன்ஃபியூஷனும் நிறையா இருக்கும். இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ பேக் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் வந்து ஃப்ரண்ட்டுக்கான மார்க்கு ஒரு 3 மார்க் போட்டுடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை அப்படியே தூக்கி போட்டு ஃப்ரண்ட்டு கட் பண்ணினா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கிராஸ் பட்டி எவ்வளோங்கிறத மார்க் பண்ணிக்கணும். இப்போ இந்த ப்ளவுஸோட உயரம் பார்த்தீங்கன்னா 14 இன்ச்சு இருக்குங்களா, 14 இன்ச்சுங்கும் போது நம்ம கிராஸ் பட்டி வந்து 3 இன்ச்சு வச்சுக்கலாம். நம்ம அளவு ப்ளவுஸ்லேயும் எடுத்தோம், 3 இன்ச்சு வந்துச்சு, அதனால் அதே 3 இன்ச்சை நான் இங்கே மார்க் பண்ணுறேன் பாருங்கள். இல்லை கிராஸ் பட்டி எவ்வளோ உயரத்துக்கு எவ்வளோ வைக்கணும்னு தனியாக வீடியோ போட்டிருக்கேன், அது வேணால் கூட நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ இந்த ப்ளவுஸோட கிராஸ் பட்டி உயரம் வந்து 3 இன்ச்சு, அதை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். அதை எப்படி மார்க் பண்ணணும்னா, இப்போ பாருங்கள், இந்த தையலுக்கு நம்ம விட்ருக்கோம் பார்த்தீங்களா, அதிலேருந்து அந்த வெட்டு இருக்குல்ல, அந்த வெட்டிலேருந்து 3 இன்ச்சு வச்சு மேலே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லெஃப்ட் சைடு இந்த கார்னர்லேயும் 3 இன்ச்சு வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பண்ணியாச்சா? இப்போ ஒரு 3 மார்க் சொன்னேன்ல, அதில் மொதல் மார்க் பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் பட்டி, சரிங்களா? 2வது வந்து ஃப்ரண்ட் நெக்கு இறக்கத்தையே இதிலேயே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் நெக்கு பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சு வந்துச்சா, 5.5. அப்போ தையலுக்கு மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சு பிடிப்போமா, அப்போ அதையும் சேர்த்து ஒரு 6 இன்ச்சு, 6 இன்ச்சுக்கு ஒரு மார்க் கொடுக்குறேன். அதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கிறேன். இது வந்து ஃப்ரண்ட் நெக்குள்ள மார்க்கு, சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இது பேக் நெக்கு, மேலே உள்ளது ஃப்ரண்ட் நெக்கு, ஃப்ரண்ட் நெக்கு, சரிங்களா? இப்போ இது 2வது மார்க்கு. 3வது மார்க் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் உயரத்தை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் உயரம் பார்த்தீங்கன்னா 9.25, கீழே வந்து 2.25. இப்போ நம்ம தையலுக்கு விட்டு தானே அளந்தோம், அதனால் மேலே வந்து தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு ஷோல்டருக்கு பிடிப்போம்ல, அதை விட்டுட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9.25 இன்ச்சு, அந்த 9.25 இன்ச்சுக்கு ஒரு மார்க் ஒன்று போடுறேன். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து 2.25 இன்ச்சு. அப்போ அதே அந்த மார்க்லேருந்து கீழே 2.25 ப்ளஸ்ஸு கீழே ஒரு தையல் ஒரு 1/2 இன்ச்சு பிடிப்போமா, இந்த கிராஸ் பட்டி ஜாயின் பண்ணுவோம்ல, அதுக்காக 2.25 ப்ளஸ்ஸு ஒரு 3.25 இன்ச்சுக்கு அங்கே ஒரு மார்க் பண்ணுறேன். அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்துக்கு நான் போடுற மாதிரி ஒரு கோடு போட்டுக்குங்க. அதே மாதிரி நான் டேப்பை வைக்கிற மாதிரி வச்சு
ஒரு 3.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்கள். இது வந்து அந்த டாட்டோட சென்ட்ரு பாயிண்ட்டு. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த ஃப்ரெண்டுக்கு இந்த அளவுலாம் எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறதும் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், தேவைப்படுறவங்க பாருங்கள். இப்போ 3.25 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணுறேன். இப்போ இங்கே 3.25 வைக்கிறேன்னா மேலே அந்த 9.25 கோடு இருக்குல்ல, அங்கே வந்து ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து 3.5க்கு மார்க் பண்ணுங்கள். எதுக்கு அந்த 1/4 இன்ச்சு அப்படின்னா அந்த டாட்டு பிடிக்கும்போது அப்போ தான் இந்த பாயிண்ட்டு அந்த பாயிண்ட்டு கரெக்டாக வரும். இப்போ இந்த சென்டர் மார்க் இருக்குல்ல, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு 1.5 இன்ச்சு, இந்த பக்கம் ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டாட் வந்து இது சென்டரா இப்படி இப்படி வந்துச்சுன்னா அது வந்து கரெக்டாக வந்துடும். அப்போ இந்த 3 மார்க்கும், அதாவது கிராஸ் பட்டி, ஃப்ரண்ட் நெக்கு, அதே மாதிரி ஃப்ரண்ட் உயரம், இந்த 3 மார்க்கரையும் போட்டு இதை தூக்கி போட்டு நீங்கள் ஃப்ரண்ட் கட் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதோட இந்த வீடியோ நான் கட் பண்ணுறேங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஃப்ரெண்டு ஒரு மெத்தடில் கட் பண்ணியிருப்பீங்க, இது வந்து உங்களுக்கு ரொம்ப புதுசாக தெரியும், அதே மாதிரியே ஒரு கன்ஃபியூஸாகவும் இருக்கும் சில பேத்துக்கு. அதனால் ஒரு 2 நாள் கழித்து நான் ஃப்ரெண்டும் கிராஸ் பட்டியும் வெட்டுறது நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ பேக் கட் பண்ணுறதுல டவுட்டு கேட்டிருந்தாங்க, அது என்னென்னு பார்க்கலாம். இப்போ போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா பாடி அளவு பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சு இருந்துச்சு, அதை 3ஆக பிரித்தோமா, அதை 3ஆக பிரித்து அதுக்கேற்ற மாதிரி ஷோல்டர்லாம் நம்ம வச்சோம். இப்போ ஒருத்தவங்க வந்து கமெண்ட்டில் வந்து 11 இன்ச்சு இருக்கவங்க பாடி சைஸ் உள்ளவங்களுக்கு எப்படி 3ஆக பிரித்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போ 11 இன்ச்சு நம்ம வந்து பாடி மார்க் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நான் போட்டு காட்டுறேன். இப்போ 11 இன்ச்சில் மட்டும் இல்லைங்க, இப்போ 9.25, 9.5, 10 இன்ச்சு, 10.25 இந்த மாதிரி வந்து சில பாடி அளவு பார்த்திங்கன்னா 3ஆக பிரிக்க முடியாது. அப்போ இந்த ஒரு மெத்தடை பார்த்திங்கன்னா அதை எப்படி பிரித்து வைக்கலாங்கிறது ஈஸியாகவே புரிஞ்சிடும். இப்போ 11 இன்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து அளவு எடுத்து நான் மார்க் போட்டு வச்சுருக்கேன். இப்போ அந்த 11 இன்ச்சை வந்து 3ஆக பிரிக்க முடியாது. ஒன்று பார்த்தீங்கன்னா 10.5 பிரிக்கலாம், சரிங்களா? இல்லை அப்படின்னா 11.25 பிரிக்கலாம், சரியா? இப்போ ஒரு 10.5 இன்ச்சை நம்ம பிரிக்கிறோம்னு வச்சுங்களேன், 10 இன்ச்சை 3ஆக பிரித்தா எவ்வளோ வரும்? 3 இன்ச்சு வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 11.25 வந்து 3ஆக பிரித்தோம்னா 3.25 வரும். ஆனால் 11 இன்ச்சை வந்து நம்ம வந்து 3ஆக பிரிக்க முடியாது, சரிங்களா? இப்போ இந்த 11 இன்ச்சுக்கு எப்படி வந்து பாடியில் மார்க் பண்ணி ஷோல்டர் மார்க் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ 11 இன்ச்சு இருக்குங்களா? இப்போ ஒன்று 10.5 பிரிக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா 11.25 பிரிக்கலாம், சரிங்களா? அப்போ 10.5ங்கிறது பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சு டிஃப்ரெண்ட் வருது. இப்போ 11.25ங்கிறது பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச்சு தான் டிஃப்ரெண்ட் வருது, சரிங்களா? அப்போ 10.5 விட 11.25 1/4 இன்ச்சு தான், சும்மா மைனூட்டு தான் டிஃப்ரெண்ட் இருக்குது. அதனால் அந்த 11.25க்கு எப்படி வச்சு பிரித்தா எந்த அளவுக்கு வைப்போமோ அதே அளவுக்கு வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ அதைப்படி பார்த்தோம்னா 3.25 இன்ச்சு வருதுங்களா? 11.25 3.25 இன்ச்சு வருமா? அப்போ 3.25 இன்ச்சுக்கு நம்ம மார்க் போடுறோம். இப்போ அது கீழே எவ்வளோ இருக்கும் பாருங்கள், 7.25 இன்ச்சு இருக்குது. அங்கிட்டு 3.25 பிரிச்சுட்டோம், அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 7.25 இன்ச்சு வருது. இப்போ இது பிரித்ததை வந்து அப்படியே இருக்கட்டும். இது வந்து ஒரு ப்ளவுஸோட பேக் நெக்கை பொறுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஷோல்டர் அளவு வந்து மேலே வைக்கும்போது மாறும். இப்போ உதாரணத்துக்கு இந்த ப்ளவுஸுக்கு பாருங்கள், மேலே இப்போ வந்து தையலுக்கு நான் விட்டு இந்த ப்ளவுஸோட இறக்கம் வந்து 8 இன்ச்சு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு 9 இன்ச்சு வச்சுக்கோங்களேன். இப்போ 8 இன்ச்சுங்கிறது நார்மல், எல்லா நெக்கும் நார்மலான ஒரு இறக்கம் அப்படின்னா அது 8 இன்ச்சு, சரிங்களா? அந்த 8 இன்ச்சு இல்லைன்னா அதுக்கு கீழே 9 இன்ச்சு 10 இன்ச்சு இப்படி வந்து டீப் நெக்கு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு மாதிரி ஷோல்டர் வைக்கணும். அது எப்படி அப்படின்னா, இப்போ பாருங்கள், இது வந்து பேக் நெக்கு 9 இன்ச்சு 8 இன்ச்சு இந்த கணக்குக்கு எப்படி வைக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த ஒரு 7.25 இன்ச்சு இருக்குது பார்த்தீங்களா? இந்த 7.25 இன்ச்சில் ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் கம்மி பண்ணணும். 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி இப்போ 6.25 வருதா? 6.25 வந்து அங்கே வைக்கணும். 7.25ல் 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி 6.25 இன்ச்சு வைக்கிறோம். அப்போ அந்த 6.25 2ஆக பிரிக்கிறோம். 6.25 2ஆக பிரித்தா எவ்வளோ? 3.25 ஒரு புள்ளி வருங்களா? அந்த 3.25 ஒரு புள்ளியை நம்ம மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணிட்டோம்னா இது கழுத்து, இது ஷோல்டர், சரிங்களா? இதுதானே மெத்தடு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இப்போ இது பெரிய பாடியாக இருந்தாலும் இந்த பிரித்து வைக்கிறதுல பார்த்தீங்கன்னா கழுத்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 இன்ச்சு மேலே வச்சிங்கன்னா போதும்.
சில பேர் வந்து ப்ராடாக கேட்குறாங்க அப்படின்னா மட்டும் 3.25 3 அளவு கூட வைக்கலாம். சரிங்களா? இப்போ மேலே ஒரு 3 இன்ச்சு வச்சு இங்கே வந்து 1/4 இன்ச்சு இல்லைன்னா 1/2 இன்ச்சு கூட நீங்கள் வந்து அதை மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி கழுத்து வரைச்சிக்கலாம். அது வந்து நல்லா விரிஞ்சு கொடுக்கும். இப்போ பாருங்கள் 3 இன்ச்சு மேலே வச்சு கீழே வந்து 3 இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேன். அதுக்கு வந்து நான் கழுத்து வரைஞ்சிக்கிறேன். 8 இன்ச்சுக்கு 9 இன்ச்சுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதே ஷேப்பில் வந்து ஆம்கோல் நான் வரைஞ்சிக்கிறேன். இந்த ஆம்கோல் பார்த்தீங்கன்னா இப்போ மேலே வந்து 1/2 இன்ச்சு குறைக்கிறனால கொஞ்சம் கிராஸாக தான் வரும். இப்போ கீழே வந்து 7.25 இன்ச்சு வைக்கிறோம். மேலே வந்து அதுலேருந்து குறைச்சி 1/2 இன்ச்சு வந்து கம்மி பண்ணி 6.25 வைக்கிறோமா. அப்போ இப்படி வச்சா என்ன ஆகுனா, இது டீப் நெக்கு தானே, 8 இன்ச்சு இல்லை, 8 இன்ச்சு 8 இன்ச்சு கீழே இருக்கனால இது பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் போடும்போது அப்படி விரிஞ்சு கொடுக்கும். அப்போ அந்த ஷோல்டர் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து உட்காந்துரும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த ப்ளவுஸோட பேக் நெக் இறக்கம் வந்து ஒரு 7 இன்ச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 7 இன்ச்சுங்கும் போது நார்மலோட மேலே 1 இன்ச்சு அதிக கம்மியாக இருக்குது. அப்போ அது அந்தளவுக்கு வந்து விரிஞ்சு கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ அந்த மாதிரி இப்போ ஒரு 7 இன்ச்சு இருக்குது அப்படின்னா அது அந்தளவுக்கு விரிஞ்சு கொடுக்காது. அதனால் இப்போ இந்த இடத்துல வந்து மேலேருந்து ஒரு 7.25 வருதா, அதே 7.25 மேலேயும் வச்சு அதுக்கேற்ற மாதிரி ஷோல்டர் கனெக்ட் பண்ணி நம்ம வரைஞ்சிக்கணும். அப்போ இந்த ஷோல்டர் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வரும். அதுக்கேற்ற மாதிரி இப்போ மேலே வந்து 7.25 வச்சோமா, எப்போ ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து எப்பயும் போல் ஒரு 7.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கோடு போட்டு நம்ம ஆம்கோல் வரைஞ்சிக்கலாம். அப்போ பேக் நெக்கு டீப்பு எவ்வளோ வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி மேலே வந்து ஷோல்டர் கம்மி பண்ணணும். இப்போ 8 இன்ச்சு நார்மலு, 8 இன்ச்சு 9 இன்ச்சு அப்படின்னு கீழே போணுச்சுன்னா அது விரிஞ்சு கொடுக்கும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி வைக்கலாம். இப்போ 7 இன்ச்சு 6 இன்ச்சு அப்படின்னு சொல்லி பேக் நெக் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை 3ஆக பிரித்து அந்த அளவு அப்படியே இதுக்கு மேலே வச்சுருங்க. மேலே வச்சு அதுக்கேற்ற மாதிரி ஆம்கோல் வரைஞ்சி நீங்கள் ரெடி பண்ணிக்கங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டரை வந்து 2ஆக பிரித்து கழுத்தாகவும் ஷோல்டராகவும் நம்ம பிரிப்போம்ல. இப்போ இந்த மாதிரி பெரிய பாடி, அதாவது 11 இன்ச்சு இருக்க பெரிய பாடிக்கெல்லாம் மேலே வந்து ஷோல்டர் 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி வச்சோம்னா ஒரு 3 இன்ச்சு வைங்க போதும். 3 இன்ச்சு கீழே வந்து 3.25 3 கூட வச்சுக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த ஸ்ட்ரெயிட்டாக வருது பார்த்தீங்களா ஷோல்டரு, இப்போ இங்கே 7.25 மேலே 7.25 வச்சுருக்கோம்ல, அதே மாதிரி வைக்கிறது மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்கள், ஒரு 3.25 இன்ச்சு வைங்க. மேலே வந்து கழுத்தகலம் 3.25 இன்ச்சு வச்சு கீழே 3.25 கூட வைக்கலாம். 3.25 வச்சு கூட நீங்கள் அப்படி எடுத்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கழுத்தை வரைஞ்சி அதை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அதே இது பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து நெக்கு வந்து ப்ராடாக வேணும்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ அப்படி கேட்குறவங்களுக்கு மட்டும் 3.25 3.25 நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சுக்கலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 2 இன்ச்சு ஷோல்டர் இருந்தாலே போதும், அதுக்கேற்ற மாதிரி எனக்கு வந்து நெக்கு ப்ராடாக வேணும்னு கேட்பாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இப்போ 2 இன்ச்சு கேட்குறாங்கன்னா ஒரு 2.25 இன்ச்சு மேலேருந்து அப்படி கனெக்ட் பண்ணி வச்சு அதுக்கேற்ற மாதிரி ப்ராடாக கூட நீங்கள் வந்து அவங்களுக்கு நெக்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம். இப்போ அந்த டவுட் வந்து நீங்கள் கேட்டது வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. வாழ்க வளமுடன்.